போதும் 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 எங்கேயும் நிறுத்துங்கண்ணா. மேடம், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நீங்க தேவையில்லாத கேள்வி கேக்குறீங்க. போங்க, எங்க வெயிட் பண்ண சொன்னா அங்க போய் வெயிட் பண்ணுங்க. எனக்கு என்ன, வெயிட் பண்றேன். இன்னுமா நீங்க போகல? போங்க. சரி மேடம். ஹலோ விஷாக்கா, நான் கரிஷ்மா பேசுறேன். நான் எம்ஜி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு கீழே நின்றுட்டு இருக்கேன். உன் கல்யாணத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட இப்பவே பேசணும். மேடம், 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 எங்க போனாங்க? இங்க தானே விட்டுட்டு போனேன். மேடம், மேடம். அட நீங்களா? ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டீங்க. வேலையும் குறைவா இருந்துச்சு. இந்தா வரும்போது உனக்கு ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் இதை ஃப்ரீசர்ல வச்சிரு. விஷாக்காவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐஸ்கிரீம் அவளுக்கு பிடிக்கும்ல? இன்னைக்கு உங்க செல்ல பொண்ணு இதெல்லாம் சாப்பிட மாட்டா. ஆனா ஏன்? காலையில இருந்து வருத்தமா இருக்கா. ரூமை விட்டு வெளியே கூட வரல. அவ இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. நீ அவளை ஏதாவது திட்டுனியா? நான் எதுக்குங்க திட்ட போறேன்? அப்புறம் காலையில யாரோ ஃபோன் பண்ணாங்க. ஹலோ, விஷாக்கா தானே பேசுறது? ஆமா, நான் விஷாக்கா தான் பேசுறேன். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுவும் கல்யாண விஷயத்தை பத்தி. கல்யாணமா? என்ன கல்யாணம்? எனக்கு இத பத்திலாம் எதுவும் பேச வேணாம். எனக்கு திரும்பவும் கால் பண்ணாதீங்க. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முறிஞ்சு போன கல்யாணத்தை பாவம் அவளும் மறந்துருந்தா. ஃபோன் பண்ணி இவளை யாரு தூண்டி விட்டுருக்கா? யார்கிட்ட இருந்து போனுன்னு நிறைய தடவை கேட்டேன். அவ அழுதுகிட்டே தான் போனா, பதிலே சொல்லல. சரி சரி, நான் பாக்குறேன், நீ கவலைப்படாத. சரி. விஷாக்கா, 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 கதவை துறையேன். விஷாக்கா, கதவை திறமா. விஷாக்கா. ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிறா? அழற சத்தம் கூட கேட்கல. ஒருவேளை இவ... ஏன் உனக்கு விஷாக்காவை தெரியாதா என்ன? அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. விஷாக்கா, விஷாக்கா, கதவை துற. விஷாக்கா, கதவை திறமா. விஷாக்கா. ஏமா விஷாக்கா, அந்த போன் வந்ததுல இருந்து நீ கவலையா இருக்கேல்ல? ஆமாப்பா, அந்த தப்பான பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சிருக்க கூடாது. என்னால பாவம் நீங்க இன்னைக்கு அவமானப்பட்டு நிக்கிறீங்க. ஐயா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த பையன் கூட உனக்கு கல்யாணம் நடக்காம போனது நல்ல விஷயம் தானே? அந்த குடும்பத்தார்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்க. அப்புறம் நம்ம செல்லக்குட்டிக்கு இந்த சிட்டில ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா என்ன? ஏன் கிடைக்க மாட்டான்? இவ அழகுக்கு என்ன குறைச்சல் சொல்லுங்க? எந்த பையனா இருந்தாலும் இவளை பார்த்ததும் பிடிச்சு போயிடும். இல்லம்மா, இந்த தடவை ஏன் இஷ்டத்துக்கு செலக்ட் பண்ணி நான் தப்பு பண்ண போறது இல்ல. நீங்க பார்த்து வைக்கிற பையனே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரி சரிதா, நாளைக்கு கரெக்டா 3 மணிக்கு பையன் வீட்ல இருந்து இங்க வராங்க. நீ ரெடியா இரு. ஏங்க முதல்லயே சொல்லலாம்ல? ஓ, அட என்னம்மா பெரியம்மா, நான் தான் இப்ப சொல்லிட்டேன்ல. அப்பா, வீட்டை விட்டு சீக்கிரமா விரட்ட பாக்குறீங்கல்ல? பின்ன என்னவா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இந்த ரூமை எனக்கு ஸ்டடி ரூம் ஆக்கிருவேன்ல. அது சரி, நானும் இங்க இருந்து போகிறப்ப ரூமை லாக் பண்ணிட்டு போவேன். ஓஹோ. வாங்க சார், நான் தான் வாட்ச்மேன். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாடி எங்க இருக்கு? அந்த பக்கம் வந்து காட்டு. சரிங்க ஐயா. செங்கல் எல்லாம் எடுங்க. சார். என்ன சார், இங்க பாருங்க.
ரத்த கரையும் இருக்கு, இழுத்துட்டு போனதும் தெரியுது. இங்க பாருங்க, இந்த காரியத்தை எவன் பண்ணானோ இந்த ஆட்டோக்காரனை அங்கிருந்து இழுத்துட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. செங்கலுக்கு நடுவுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. இது என்னது? இது ஒரு ஜென்ஸ் வாட்ச். ரொம்ப காஸ்ட்லியான வாட்சா இருக்கு. ஒருவேளை ஆட்டோக்காரனோட வாட்சா? இல்ல ஃப்ரெடி, இது ஆட்டோக்காரோட வாட்ச் மாதிரி தெரியல. இத பார்த்தா இதோட காஸ்ட் 1.5 லட்சம் ஆனா போல சார், இருக்கு. ஆட்டோக்காரனை கொன்னவனோட வாட்சா இருக்கலாம் சார் இது. ஆட்டோல எவன் உட்காந்துட்டு வந்தானோ அவன் வாட்சா இருக்கலாம். இவ்வளோ காஸ்ட்லியா வாட்சை கட்டக்கூடிய ஆள் ரிக்ஷாவில் இப்படி வருவா? எனக்கு அப்படி தோணல. இங்க வேற ஏதாவது தடயம் இருக்கும். நல்லா தேடி பாருங்க. ஹியரிங் சார். ஏதாவது கிடைச்சதா? ஆமா சார், இது ஒரு பொண்ணோட டைமண்ட் இயரிங் சார். இங்க கீழே கிடைச்சது. இயர்ரிங். இதை வச்சு பார்க்கும்போது ஒண்ணு தெரியுது. இந்த சம்பவம் நடக்கும்போது ஏதோ ஒரு பொண்ணு இங்க இருந்திருக்கணும். ஒருவேளை அவ கொலை பண்ணிருப்பாளோ? சச்சின் கொலை பண்ணது பொண்ணா ஆனான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உறுதியா சொல்லலாம், இந்த பொண்ணு அந்த ஆட்டோக்கார கூட கண்டிப்பா இருந்திருக்கணும். ஒருவேளை இவரோட ஆட்டோல ஏறி இந்த பக்கம் வந்திருக்கலாம்ல. ஆனா இங்க எதுக்காக வரணும்? இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண போறாவ? ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. எது எப்படியோ இந்த சம்பவத்துல அடிதடி ஏதாவது நடந்திருக்கணும். அது மூலமா அங்க வாட்ச் கிடைச்சது. அப்புறம் இங்க இயர்ரிங். கேஸ் ரொம்ப குழப்பமா இருக்கு சார். பல கேள்விகள் இருக்கு, ஆனா பதில் ஒண்ணுமே இல்ல. எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த பில்டிங்குள்ளதான் இருக்கு. இந்த பில்டிங்கை தரோவா நாம ஆராய்ச்சி பண்ணணும். லெட்ஸ் கோ. சார், என்ன சச்சின், என்னாச்சு? இங்க பாருங்க, படிக்கட்டுல ரத்தக்கரை இருக்கு. ஆமா, இதுல கூட இருக்கு. சார், ரொம்பவே விசித்திரமா இருக்கு. டெட் பாடி அங்க இருக்கு, ரத்தக்கரை இங்க இருக்கு. ஏன் மண்டையில இப்போ வேற ஏதோ ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பாடியும் இங்க இருக்கணும் இந்த பில்டிங்குள்ளேயே. மேல போய் பார்க்கலாம். அதோட இந்த ரத்தக்கரை எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். பிரதர், நான் ஒன்று சொல்லவா? அபே அண்ட் விஷாக்கா பிரமாதமான மேட்சிங்காக இருக்காங்க. எண்ணங்கள் ஒரே மாதிரி இருக்கு, குணமும் ஒரே மாதிரி இருக்கு. அதோட இவங்க ஒன்னாவும் படிச்சிருக்காங்க. ஏமா எங்களுக்கு இது முதல்ல சொல்லல? அபய உனக்கு முன்னாடியே தெரியுமா? இல்லப்பா, அவரு என் கிளாஸ்ல இல்ல. அது என்னன்னா அங்கிள், நாங்க 2 பேரும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல படிச்சோம், வேற வேற செக்ஷன். இவ செக்ஷன் 7 இருந்தா, நான் செக்ஷன் Cல இருந்தேன். ஓ, அது வேற ஒன்றும் இல்லை. இவனுக்கு நிறைய இடங்கள்ல இருந்து நல்ல நல்ல சம்பந்தம் வந்தது. ஆனா இவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஸ்கூல் டைம்ல இருந்தே உங்க பொண்ணை இவன் காதலிச்சிருக்கான். ஆனா வெளியே சொல்லல. அதை சொல்றதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன். அப்பா ப்ளீஸ், என்ன எம்பாரஸ் பண்றீங்க. அப்புறம் அனுஷ்கா எப்படி இருக்காங்க? ஸ்கூல் டைம்ல உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்க. நயனா பெங்களூர்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கா. அனுஷ்காக்கு ரீசெண்டா தான் கல்யாணம் ஆச்சு, மசூரியில. அது ரொம்ப அருமையான இடம் ஆச்சே. ஆமா, சொல்ல போனா சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப அருமையான நாடு. 25 வருஷத்துக்கு முன்னாடி என் வைர வியாபாரத்தை அங்கதான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டேன்.
நீங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். நீங்க பேசிட்டு இருங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். என்னாச்சுடா, என்ன விஷயம்? இங்க பாருங்க, பையன் குடும்பம் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா நீங்க ஒரு தடவை தெளிவா கேளுங்க. கொடுக்கல் வாங்கல் எதுவா இருந்தாலும். சரிதா, ஏன் கவலைப்படுற? வீரேந்திர சார் ஏதாவது கேட்பார்னு எனக்கு தோணல. அப்படியே அவர் கேட்டாலும் அவர் கேட்டதை நம்ம கொடுக்கலாம். இங்க பாரு சரிதா, எனக்கு பென்ஷன் இருக்கு, உங்ககிட்ட நகைகள் இருக்கு. அப்படியும் தேவைப்பட்டா நாம இந்த வீட்டை வித்துடலாம். நமக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு. அடடா, ஒரு தடவை கேளுங்களே. ஒருவேளை அவங்க பெருசா எதிர்பார்த்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த இடத்த முடிக்க முடியாது. சரி, நம்மளோட தலையெழுத்து பார்க்கலாம், போலாம். எடுத்துக்கோங்க. ஏங்க இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ரொம்ப தான் கஷ்டப்பட்டிருக்கீங்க போல. நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். முதல்ல டீயை குடிங்க. இந்தாப்பா. பிரதர், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நாம வெளியே போய் நமக்குள்ள கொஞ்சம் பேசிக்கலாமா? அதுக்குள்ள இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசிக்கிட்டுமே. அட, இது நல்ல விஷயம்தான், வாங்க. பிரதர், உங்க பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் விஷாக்கா மாதிரி தான் மருமக வேணும். விஷாக்காவுக்கு என் பையனை அந்த பிடிக்கல. கவலை உங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரி. இது ரொம்ப நல்ல விஷயம். நான் சம்மதம் எடுத்துக்கவா? ஆமா ஆமா, கண்டிப்பா. வீரேந்திர சார், நீங்க ஏதாவது எதிர்பார்க்கறீங்கன்னா அதை நீங்க... என்னங்க நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? கடவுள் எங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. உங்களுடைய பொண்ணு வெறும் கட்டின புடவையோட வந்தா போதும். அதை பண்ணுங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல? உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் சார். ஆனா ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? இந்த கல்யாணம் 2 நாள்ல நடந்து முடியணும். 2 நாள்ல கல்யாண ஏற்பாடுகளை எப்படி செய்யறது? இங்க பாருங்க, எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அதனால அவளுடைய கல்யாணத்தை நாங்க ஜாம்னு நடத்தணும்னு ஆசைப்படுறோம் சார். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா... இங்க பாருங்க, உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா 3 நாள்ல நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயே ஆகணும். என் பையனுக்காக தான் நான் மொத்த வேலையை நிறுத்திட்டு வந்திருக்கேன். உங்களால இதை பண்ண முடியலன்னா அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். யோசிச்சு சொல்லுங்க. சரிங்க பிரதர், 2 நாள்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம். இது நல்ல விஷயம்தான், வாழ்த்துக்கள். இத பாருங்க, கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுங்க. பணத்தை பத்தி எந்த கவலையும் வேணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி. எப்படிங்க? நீ எதுக்கும் கவலைப்படாத சரிதா. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். வா, கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்கலாம். எனக்கு என்னவோ இது சரியா இல்லைன்னு தோணுது. கல்யாணம் மாதிரியான விஷயங்களை அவசரத்துல ஏன் பண்ணணும்? இந்த விஷயத்துல தப்பான முடிவு ஏதாவது எடுக்கிறோமா? சார், இந்த பொண்ணோட முகமும் மொத்தமா சதஞ்சு போயிருக்கு. இவ யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இவகிட்ட இருந்து ஐடென்டிஃபிகேஷனும் கிடைக்கல, மொபைலும் கிடைக்கல. பாடியை பார்க்கும்போது இவர் டெத்தும் அந்த ஆட்டோ டிரைவர் டெத்தும் ஒரே மாதிரி நடந்திருக்கணும் சார். சார், இந்த ஆள் இல்லாத ஆட்டோ கொஞ்சம் தூரத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. ஜனங்க தான் சொன்னாங்க. ஆனால் சார், இதுதான் ஆட்டோ ரிக்ஷாவோட பேப்பர்ஸ். இந்த பாடி அந்த ஆட்டோக்காரனோட பாடி தான். அவன் பேரு சமந்த். அப்புறம் சார், அவனோட ஃபோட்டோவும் இதில் இருக்கு. சமன், இவன் தான் ஆட்டோ ஓனராக இருந்திருக்கா. வேற என்ன கிடைச்சது? சார், மொபைல் கிடைச்சது சார். ஆனால் சார், பேட்டரி டவுனாக இருக்கு. இது பரவாயில்லையே, இதில் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கலாமே. இங்கத்த வாட்ச்மேன் நீங்க தானே? டியூட்டி பார்க்குற லட்சணம் இதுதானா? 2 கொலை நடந்திருக்கீங்க. என்ன சார், இதெல்லாம் எப்படி நடந்தது? எனக்கு எதுவுமே தெரியல. நிறுத்து.
நடிக்காத, ஞாபகப்படுத்தி சொல்லு. யாராவது வந்தாங்களா இந்த இடத்துக்கு, இந்த ஆட்டோவில்? இந்த ஆட்டோல யாருமே வரல. அது எப்படி சாத்தியம்? பில்டிங்கை விட்டு தள்ளி எதுக்காக ஆட்டோ நிப்பாட்டணும்? யாரு வந்தா சொல்லு. ஆமா சார், இப்ப ஞாபகம் வருது. நான் சாப்பிட போகும்போது யாராவது வந்திருக்கணும். நல்ல வேலை பார்க்குறேன். இந்த சம்மனோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அபிஜித் சார் பாருங்க, அந்த ஆட்டோக்காரனோட ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. 11 மணிக்கு கிட்டத்தட்ட மம்தா நகர்லேருந்து கிளம்பி 11:30 மணிக்கு ஜேஎல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். சரி, இந்த எம்ஜி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு எப்போ போனா? சார் 12:30 மணிக்கு ஜேஎல் ஸ்டேஷன்லேருந்து சவாரியை ஏற்றிட்டு 12:40க்கு அந்த ஆட்டோ எங்கே இருந்துச்சோ அங்கே இருந்திருக்கான். அப்போ ஜேஎல் ஸ்டேஷன்ல சவாரியா ஏத்தி இருக்கா அப்படின்னு அபிஜித், அந்த நேரத்துல 2 மொபைல் இருந்திருக்கணும் அந்த ஆட்டோவில். ஒன்று அந்த ஆட்டோக்காரனோடது, அது கூடவே சவாரி பண்ணவனோடதும். சார், மொபைல் கம்பெனிக்காரங்க சொன்னாங்க ஆட்டோக்காரன் போன கூடவே இன்னொரு மொபைலுமே டிராவல் ஆயிருக்குன்னு. ஜெயவந்தியும் ஃப்ரெண்டியும் அதோட டீட்டெயில்ஸை எடுத்துட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தான். பார்க்க வேண்டியது என்னன்னா சார், இப்போதைக்கு அந்த சவாரி விக்டிமா இல்லை அந்த குற்றவாளியா? சார், என்னாச்சு? அந்த ஆட்டோ சவாரியோடைய நம்பர் இருந்துச்சுல்ல, அது டெல்லி நம்பர். யாரோ கரிஷ்மா பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லியா? சரி, இந்த கரிஷ்மா பத்தி வேற என்ன டீட்டெயில் தெரிஞ்சது? இல்ல சார், இது வரைக்கும் வேற எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கல. சரி, கடைசி கால் யாருக்கு பண்ணானாச்சும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏதோ லேண்ட்லைனுக்கு அவ பண்ணியிருக்கா. ஒப்பட்டுவாடியில் இருக்க ஏதோ உதயகுமாருக்கு. பூப்பட்டுவாடி உதயகுமார். பங்கஜ், ஒரு வேலை செய். இந்த கரிஷ்மாவோட மொத்த டீட்டெயில்ஸையும் எடு. எல்லாமே எனக்கு வேணும். அப்புறம் அபிஜித், நம்ம போப்பன்வாடிக்கு போய் இந்த உதய சந்திக்கலாம். சந்திச்சு ஆகணுமே. கரிஷ்மாவுக்கு இவனுக்கு இடையில என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியணுமே. முகத்தை மொத்தமா செதைச்சு போட்டிருக்கானுங்க. ஆள் அடையாளமே தெரியல. சரி, உங்க ஃபேஸை நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதா? கஷ்டமான வேலை தான் தாரிகா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா தெரிஞ்சிருக்கு. இவ எந்த மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான்னு இதுல இருந்து நல்லா தெரியுது. என்ன வேலை? தாரிகா, இந்த பொண்ணு ஒரு நர்ஸு. நர்ஸா? இங்க பாரு, இத கவனிய. இவளோட ஒரு விரல்ல, அப்புறம் கட்ட விரல்ல நல்லா கவனிய. சாதாரணமா அடுத்தவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க இல்லையா, அவங்க கையில தான் இந்த கரை தெரியும். எக்ஸாக்ட்லி தாரிகா. எனக்கு தெரிஞ்சு இந்த கொலை ஏதாவது பழி வாங்கறதுக்கு கூட நடந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா காதல் விவகாரமா இருந்திருக்கலாம். காதல் விவகாரமா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா ஏன் ஃபாரன்சிக்கு வரீங்க? இனிமே எங்க லேபுக்கு வராதீங்க, சரியா? ப்ளீஸ். எதுக்கு கத்துற? ஆமா. அப்புறம் அபிஜித், நம்ம 2 பேருக்குள்ள என்ன இருந்துச்சோ அது முடிஞ்சிருச்சு. காதல் விவகாரம் இங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நீங்க கவலைப்படுற மாதிரி இல்ல. அதான் தெரியுத உங்க வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு. ஆனா பெரிய விஷயம் எதுவும் இல்ல. ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க. உங்க லேண்ட்லைன் நேத்து ஏதாவது ஃபோன் கால் வந்ததா? ஆமா, என் பொண்ணு விஷாக்கா தான் ஃபோன் எடுத்தா. கொஞ்சம் விஷாக்காவை கூப்பிடுங்களேன். விஷாக்கா, நீ கொஞ்சம் இங்க வாயேன். தோ வரேன். 1 மினிட். சொல்லுங்கப்பா. இங்க பாருமா, இவரு. ஹாய் விஷாக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நாங்க சிஐடிஸ். நான் இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயா. நேத்து காலையில லேண்ட்லைன்ல உங்களுக்கு ஒரு கால் வந்துச்சா? ஆமா, வந்திருந்தது. யார் கால் பண்ணாங்க? யாரோ கரிஷ்மான்னு பேசினாங்க. ஆனா எனக்கு அவங்கள தெரியாது. அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா அவ எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்? அவங்க என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இத பாருமா, அவளை தெரியாதுன்னு சொல்ற. இருந்தாலும் அவ உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கா. கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும்ல. சொல்லு. அவங்க ஏதோ என் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்தாங்க. என்ன சொல்ல வந்தாங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது அவ சொல்ற வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கிற விஷயமே தெரியாது. எனக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ண கல்யாணத்தை பத்தி அவ பேச நினைச்சிருக்கா. அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அது நடக்கல. இங்க பாருங்க ப்ளீஸ், இது விஷயமா இப்ப கொஞ்சம் பேசாம இருக்கிறது நல்லது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதிர்ச்சியிலேருந்து இவ வெளியே வந்திருக்கா. ப்ளீஸ். அப்பா, இட்ஸ் ஓகே. நான் பாஸ் பத்திலாம் கவலைப்படல. ஆனா அந்த ஃபோன் காலை வச்சு ஏன் என்கிட்ட இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? அது விஷயம் என்னன்னா, கரிஷ்மாங்கிற ஒரு பொண்ணை ஒரு நிமிஷம், நான் புரிய வைக்கிறேன்.
உனக்கு ஃபோன் பண்ணாங்கல்ல அந்த கரிஷ்மாங்கிற பொண்ணு, அவளை நான் மீட் பண்ணணும் ஒரு கேஸ் விஷயமா. ஏன் சார் இந்த கரிஷ்மா குற்றவாளியா என்ன? அவங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்காங்களா? அவங்க ஏன் என்கிட்ட பேசணும்னு நினைச்சாங்க? இது பாருமா, கரிஷ்மா குற்றவாளியா இல்லையான்னு இன்னும் முடிவாகல. சரி, அதை விடுங்க. நீங்க கல்யாண ஏற்பாடுகளை கவனிங்க. ஓகே? விஷாகா, எங்க எல்லார் சார்பாகவும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஹலோ, கேளு. இங்க பெரிய சொதப்பல் ஆயிடுச்சு. சிஐடி வந்துட்டாங்க. சொல்லுப்பா, எப்படி இருக்க? முகம் யாருன்னு தெரிஞ்சதா? முகம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்பா. இன்னும் எவ்வளவு நேரம் வேணும்? நான் தாரிகா கிட்ட அப்பவே சொன்னேன், பிரதீபன் என் முகத்தை பார்த்த உடனே கத்த ஆரம்பிச்சிருவான்னு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு கத்துவான்னு. இது ஒரு சின்ன வேலை தானே சலுங்கி. சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி நிஜமாவே ஒண்ணு கூட தெரியலையா? எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து கரிஷ்மா. அவ டெல்லியில இருக்கிறவ. இப்ப நான் ஒண்ணு சொல்லவா? இந்த கரிஷ்மா ஒரு நர்ஸ், கரெக்டா? சார், என்ன சார், கரிஷ்மாவை பத்தி ஒரு புது விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்னது? அவ டெல்லியில 10 ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸ். என்னது? எப்படி ஓடி வந்து சொல்றான் பார். நான் எப்பவோ சொல்லிட்டேன். 10 ஸ்டார் ஹாஸ்பிட்டல், டெல்லி. வாவ், இங்க பாரு, உனக்கு ரொம்ப அழகான பொண்ணு கிடைச்சிருக்கா. உண்மையாதான் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் தான்டா. அதான் சொல்லுவாங்களே, குரங்கு கையில பூமாலன்னு. சரியா சொன்ன. ஏன் சம்பந்தி அழறீங்க? எல்லாம் ஓகே தானே? இது வந்து ஆனந்த கண்ணீர். இன்னைக்கு என் மகளை கல்யாண கோலத்தை நான் பார்க்குறேன். அதுதான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்களேன். இந்த இடம் சரியா இருக்காது, கொஞ்சம் உள்ள வாங்கலாம். ஏன், என்னாச்சு? நாங்கள் இந்த கல்யாணத்தில் ஏதாவது குறை வச்சோமா? நோ 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 நோ, அதெல்லாம் ஓகே, சும்மா தான். இங்கே பாருங்க, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம இங்கேருந்து போயிட்டோம்னா குழப்பம் வந்துடும் சார். அவங்க 7 வளம் வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசலாமே. அட, விருந்தாளிங்களை விடுங்க, நீங்க உள்ள வாங்க, இல்லைன்னா கல்யாணம் நடக்காது. உள்ள வாங்க. துரேந்தர் சார், விஷயம் என்னன்னு சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு சார். அட, டென்ஷன் எல்லாம் தேவையே இல்லை. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன ரெக்வெஸ்ட்? நான் உங்க வீட்டுக்கு அன்னைக்கு பொண்ணை பார்க்கறதுக்கு வந்தேன் இல்லையா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? எனக்கு வரதட்சணை வேண்டாம். ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீங்க வரதட்சணை வேண்டாம்னு சொன்னீங்களே. சரி, இப்போ என்னதான் வேணும்? நான் வார்த்தையே மீற மாட்டேன். வரதட்சணை வேண்டாம், நான் வாங்க மாட்டேன். அது சந்தோஷம்தான். வரதட்சணை வேணான்னா உங்களுக்கு என்னதான் வேணும்? கிட்னி. கிட்னியா? யாரோடது? ஒருவேளை நான் சொல்ல மறந்துருப்பேன். எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். சீக்கிரத்தில் எனக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகலைன்னா நான் அதிக நாட்கள் இருக்க மாட்டேன். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டா? பாருங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுடைய மாமனார், அதாவது நான், செத்து போயிடுவேன். அப்போ இது எப்படி இருக்கும்? ஆனா துரேந்திர சார், என்னுடைய கிட்னிய எப்படி? நான் சொல்ல வர்றது என்னன்னா, டீட்டெயில்ஸை எடுத்தாச்சு. நம்ம 2 பேருடைய கிட்னிஸ் மேட்ச் ஆகுது. ஐசி. அப்படின்னா இந்த கல்யாணம் கொண்டாட்டம் எல்லாம் பொய்யா? உங்களுக்கு என்னோட கிட்னி மட்டும்தான் வேணும். அதுக்காக தான் இதெல்லாமே. திருமணம் முடிய 2 மணி நேரம் இருக்கு. உங்ககிட்டயும் நேரம் இருக்கு. நல்லா யோசிங்க. சொல்ல போனா நாமளும் இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக போறோம். அப்புறம் இதெல்லாம் குடும்பத்தாருடைய கடமை தானே. குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிரையும் காப்பாற்றணும் இல்லையா? உங்களுக்கு வரதட்சணை வேண்டாம்னா வேற என்ன வேணும்? கிட்னி.
அட நீங்க எங்க போயிருந்தீங்க? குமார் சார் வந்திருக்காரு, வைஃபை கூட்டிட்டு வந்திருக்காரு, உங்களை தான் கேட்டாரு. சரிதா, என் கூட வாயேன், உன்கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். அங்க வா. சரிதா, உள்ள வா. என்னாச்சுங்க? விஷயத்த சொல்லுங்க. சரிதா, முதல்ல கதவை மூடு, நான் என்னன்னு சொல்றேன். இப்பவாவது சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. திரேந்திர சார் என்கிட்ட ஒன்னு கேட்டிருக்காரு. எனக்கு தெரியுங்க, வரதட்சணை கொடுக்காம கல்யாணத்தை நடத்த மாட்டாங்க. சரி, அவர் எவ்வளவுதான் பணம் கேட்டாரு? இல்ல, என்கிட்ட அவர் பணம் எதுவும் கேட்கல. அப்புறம் என்ன? சரிதா, அவர் என்கிட்ட என்னுடைய கிட்னியை கேட்டிருக்காரு. கிட்னியா? ஆமா சரிதா. அட கடவுளே, அப்படின்னா இந்த கல்யாணம் கொண்டாட்டம் இதெல்லாம் வேஷமா? கிட்னிக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது. திடீர்னு கிளம்பி அவர் நம்ம வீட்டுக்கு வர்றது, 2 நாள் அந்த கல்யாணம், இது எல்லாமே சரிதா, இதுல ஏதோ பெரிய தப்பு எனக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம விஷாக்காவோட கல்யாணம் நடக்காம போயிடுமா? நான் கிட்னி கொடுக்கலனா இது கண்டிப்பா நின்றும், கல்யாணம் முறிஞ்சிடும். இல்ல சரிதா, நீ அழாத. கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. இந்த முறை கூட விஷாக்காவுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா அவ மொத்தமா உடைஞ்சு போயிடுவாங்க. ஏற்கனவே அவ மனசு உடைஞ்சு போயிருக்கா. இப்போ இந்த விஷயத்தை கண்டிப்பா அவளால தாங்க முடியாதுங்க. எனக்கும் புரியுது சரிதா, நீ சரியா தான் சொன்ன. அதனால நான் முடிவெடுத்தாச்சு. நான் என்னுடைய கிட்னியை கொடுப்பேன். ஆமா சரிதா. இல்லங்க, எங்க நீங்க உங்க கிட்னியை கொடுத்துட்டா உங்க நிலைமை என்ன ஆகும்? எனக்கு எதுவும் ஆகாது சரிதா. இன்னும் சொல்ல போனா மனிதனோட உடம்புல 2 கிட்னிஸ் இருக்கும். அதனால தான் அவனோட பாடி இயங்கிட்டு இருக்கும். ஆனாலும் மனுஷனால ஒரு கிட்னியால வாழ முடியும். எனக்கு என்னவோ இதெல்லாம் தப்பா தெரியுதுங்க. ஒருவேளை கண்டிஷன் வேற மாதிரி இருந்தா இங்க பாருங்க, என்னால உங்களை இழக்க முடியாது. அப்படி சொல்லாத சரிதா. இங்க பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. அப்படியே எதுவும் ஆனாலும் குறைஞ்சது என் ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதியாவது கிடைக்கும் இல்லையா? அதாவது நான் என் மகளுக்காக பிறந்ததுல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாமே பண்ண திருப்தியாவது எனக்கு கிடைக்கும். ப்ளீஸ். ஹலோ சார், நான் அனோஜ், ஹாஸ்பிட்டலோட டீன். கரிஷ்மா இறந்து போனது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அவர் ரொம்ப டேலண்டட் நர்ஸ். ஆனா டாக்டர் சார், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. கரிஷ்மா எதுக்காக திடீர்னு லீவு போட்டா? அது மட்டும் இல்லாம இங்கிருந்து மும்பைக்கும் போயிருக்கா. லீவு போட்டதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா? அவ லீவு போட்டுட்டு இங்கிருந்து போயிருக்கா. இங்கிருந்து போன பிறகு அவ எங்க போனா, எதுக்காக போனா, இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க கரிஷ்மாவோட வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கிருந்து எங்களுக்கு எதுவும் பெருசா தெரிய வரல. இங்க ஹாஸ்பிட்டல்ல கரிஷ்மாவோட பொருட்கள் ஏதாவது இருக்கா சார்? வேணும்னா கரிஷ்மாவோட லாக்கரை பாருங்க. ஆல்ரைட், வந்து காட்டுங்க. வாங்க வாங்க. அட சார், இந்த லாக்கரை பார்த்த உடனே என் பாட்டியோட அலமாரி எனக்கு ஞாபகம் வருது. அவங்களோட எல்லா துணியையும் இந்த மாதிரி அலமாரிக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. சார், இது வந்து ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட். யாரோட ஃபைல் தயா? உதயகுமார். உதய்? விஷாகாவோட அப்பா உதயகுமார். ஆச்சரியமா இருக்கு. இந்த ஃபைல் ஹாஸ்பிட்டலோட ரெக்கார்ட் ரூம்ல தான் இருந்தது.
இது எப்படி லாக்கருக்கு வந்தது? அப்ப கரிஷ்மாக்கு உதயகுமாரையும் அவர் ஃபேமிலியையும் நல்லா தெரியும். அன்னைக்கு அந்த ஃபேமிலியில கேக்குறப்ப எல்லாரும் கரிஷ்மா யாருன்னு தெரியலனாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, உதய்க்கு இங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது? என்ன டாக்டர் சார், உங்க ஃபேஸ் அப்படியே வித்தியாசமா மாறிடுச்சு. உதய்க்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிருந்தது. ஆனா எல்லா டெஸ்டும் கிட்னிக்கு எடுத்ததா இருக்கு. என்ன காட்டுங்க. ஏன்பா இது புது கதையெல்லாம் இருக்கு? இல்ல 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 தயா, இதுல ஏதோ ஒரு புது விஷயம் இருக்கு, ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. சரிங்க டாக்டர் சார், கரிஷ்மாவோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சதா? அதை ஏதாவது பாத்தீங்களா? இல்ல, அப்படிலாம் எதுவுமே தெரியல சார். இத பாருங்க. மை காட், இதுதான் விஷயமா? என்ன விஷயம் உதய்? அடடா டாக்டரா, வாங்க உட்காருங்க. அது சரி, திடீர்னு எதுக்காக என்ன இங்க கூப்பிட்ட? அதோட அண்ணி ஏன் அழுகுறாங்க? கல்யாணத்துக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? டாக்டர், கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, நீ என்னோட இந்த ஃபைலை பாரேன், என்னோட மெடிக்கல் ஃபைல். இந்த ஃபைலை செக் பண்ணி சொல்லு. நான் என்னோட ஒரு கிட்னியை டொனேட் பண்ண முடியுமா? உதய், உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, ஆனா இந்த நேரத்துல போய் நீ இந்த கேள்வியை கேக்குறியே? டாக்டர், கல்யாணம் நின்னுடக்கூடாது, அதுக்காகத்தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். சொல்ல. என்னப்பா ஆச்சு? இங்க பாரு டாக்டர், நீ கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் அப்புறமா பதில் சொல்றேன். என்னால ஒரு கிட்னியால வாழ முடியுமா முடியாதா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. டாக்டர், ரிப்போர்ட்லாம் சரியா தானே இருக்கு? என்ன சந்திரபிரகாஷ், ஏதாவது பேசுங்க. சரி, கிட்னியை கொடுத்துதான் ஆகணுமா? நீ ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுக்க. ஒருத்தருக்கு வாழ்வா சாவா பிரச்சனை இருக்கு. பாரு, இப்ப நான் என்னோட கிட்னியை டொனேட் பண்ணலேனா என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிடும். இத பாரு உதய், ஏற்கனவே உன்னுடைய ஒரு கிட்னி பழுதாயிருக்கு. என்ன சரிதா, நான் இன்ன வரைக்கும் கொஞ்சம் கூட அந்த பிரச்சனையை ஃபீல் பண்ணவே இல்லையே. கிட்னி எப்படி ஃபெயிலியர் ஆகும்? ஏன்னா உதய், உன்னுடைய பாடி இன்னொரு கிட்னி வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஐ எம் சாரி, நீ ஒருவேளை உன்னுடைய இன்னொரு கிட்னியை டொனேட் பண்ணிட்டா பண்ணா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் நீ உயிர் வாழறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கிட்னியை டொனேட் பண்ண மெடிக்கலி நீ ஃபிட் இல்ல. இத பாரு, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் என்னோட கிட்னியை டொனேட் பண்ணி தான் ஆகணும். எந்த நிலைமையிலையும் ப்ளீஸ் செக் பண்ணி சொல்ல. ஏதாவது ஒரு வழியை தேடு. இத பாரு, புது ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் நான் ஃபைனல் டெசிஷன் கொடுப்பேன். ஆனா இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நீ ஒரு கிட்னியை டொனேட் பண்ணா மரணத்தை வரவழைக்கிற மாதிரி ஆயிடும். வாம்மா. என்னாச்சுமா? ஏன் நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, வாம்மா. என்ன உதய் சார், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். கல்யாணம் நடக்கட்டுமா இல்லைன்னா நான் எல்லாரையும் கூப்பிடவா? அது தேவையில்லை. கல்யாணத்தை நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரியும், உங்களுக்கு நல்ல புரிதல் இருக்கு, நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க? உங்க பொண்ணு மேல நிறைய அன்பு வச்சிருக்கீங்கல்ல. வாங்க. என்னால நம்பவே முடியல தயா, கல்யாணங்கிற பேர்ல இப்படி ஒரு அக்ரிமெண்டா? நிறுத்துங்க. சரிதா மேடம், சொல்லுங்க. உதய் சார் எங்க இருக்காரு? அவர் இங்கதான். எங்க உதய சார்? அவர் இங்கதான் இருந்தாரு. எங்க போனாரு? நீங்க திரும்பவும் வந்திருக்கீங்களே, என்னாச்சு? நாங்க உடனே உதய் சார் கிட்ட பேசி ஆகணும். அவரை கூப்பிடுங்க. உதய் சார்,
உதய் சார். எங்க போனாரு உதயம் சார்? கூப்பிடுங்களேன். மம்மி, அப்பா எங்க போயிட்டாரு? உங்க அப்பா எங்க இருக்காருன்னு அதுக்கான பதில இப்ப இதோ இவர் சொல்லுவார். வீரேந்தர் சார், என்ன சார் பதில் சொல்லுங்க. இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதுன்னா ஏன் ஓடுறீங்க? சார், நான் ஒன்றும் பண்ணல சார். நான் இவரோட பையன் கூட கிடையாது. என் புருஷனை இவங்க தான் கடத்தி இருக்கணும். கிட்னி கொடுக்கலன்னா கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னாங்க. மம்மி, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்ல சொல்லல? எனக்கு என் அம்மா அப்பாவை தாண்டி வேற எதுவும் தேவையில்ல. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கல்யாணங்கிற புனிதமான விஷயத்தை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய தில்லுமுல்லு பண்ணியிருக்கீங்க. சார், நான் ஒத்துக்கிறேன். இந்த பிளான் மூலமா தான் நான் கிட்னி வியாபாரம்லாம் பண்ணேன். என்ன? அதன் காரணமா தான் கடவுள் என்ன தண்டிச்சிருக்காரு. என் கிட்னியும் பாழாயிடுச்சு. ஆனா இந்த தடவை சார், நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தான் இதை பண்ணேன். அடுத்தவன் உயிர் போனா கூட பரவாயில்லையா? இப்ப சொல்லு, கரிஷ்மாவை ஏன் கொன்ன? சார், நான் கரிஷ்மாவை கொலை பண்ணல. அவ பேஷண்ட்டை கண்டுபிடிச்சு தரதுல தான் எனக்கு உதவி பண்ணா. சார், இந்த தடவை நான் என் கேங்கிட்ட சொல்லாமலேயே ஒரு கிட்னியை மறைச்சிட்டேன். இது அவளுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. மத்த கேங்குக்கும் விஷாகா கிட்டிய விஷயத்த சொல்லிடுவேன்னு மிரட்ட ஆரம்பிச்சா. அதுக்காக தான் நீ கரிஷ்மாவை கொண்டு இருக்க? அதுக்காக தான்? இல்ல சார், ப்ளீஸ் என்ன நம்புங்க. நான் அவளை கொலை பண்ணல சார். எனக்கு தெரியும் அவ மரணத்துக்கு பின்னாடி எங்க கேங்கோடைய கைதான் கண்டிப்பா இருக்கணும். உங்க கேங்குங்கிறது யாரு? உதய எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க? கிட்னியை திருடுறதுக்கு தான். இந்நேரம் ஆபரேஷன் ஆரம்பிச்சிருப்பாங்க. கிட்னியை எந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு திருடுறாங்க? கமான் டாக்டர், ஆபரேஷன் ஆரம்பிங்க. இங்க பாரு, நீ பண்றல இது கொஞ்சம் கூட சரியில்லை. தேவையில்லாம பேசாம வேலையை பாருடா. டேய், சீக்கிரம் பண்றா. யாரங்க? யார் அது? செஞ்ச தப்புக்கு இனம் வாங்கிட்டு போ. இந்த மொத்த நாடகமும் கிட்னி திருடதா இது நாள் வரைக்கும் நாங்க நடத்திட்டு வந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கரிஷ்மாவை எதுக்காக கொன்ன சொல்லு. ஏன்னா கரிஷ்மா எங்களை ஏமாத்திட்டு வந்தா. ஆனா கரிஷ்மாவை கொலை பண்ண விஷயத்தை ஏன் வீரேந்தர் கிட்ட இருந்து மறைச்ச? ஏன்னா வீரேந்தர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாருன்னா அங்க அவரை ஈஸியா கொலை பண்ணலாம். அப்பதான் அது கொலை மாதிரி இருக்காது, ஆக்சிடென்டா தெரியும். அப்படியே உதயோட கிட்னிய நல்ல விலைக்கு விற்கவும் பார்த்திருக்க. ஏன்னா உதயோட பிளட் குரூப் எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ரேர் பிளட் குரூப். அதுதான் சார் பிளான். ஆனா நீங்க சிஐடி காரங்க வந்ததுனால எல்லா தலைகீழா போயிடுச்சு. கரிஷ்மாவோட கொலை, அப்புறம் எத்தனை அப்பாவி மக்களோட கிட்னி திருட்டு, இதுக்கெல்லாம் தூக்கு தண்டனை உறுதி. உன்னை தூக்குல போடுறதுக்கு இந்த காரணங்களே போதும். உனக்கு மரணம் தான். ஜெயவந்தி, இழுத்துட்டு போய் இவள. சார், எழுந்துரு. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? நல்லா இருக்கீங்களா? ஷரிதா, விஷாகா கண்ணா, நீங்க எதுக்காக அழுறீங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் இனிமே உங்ககிட்ட பேச மாட்டேன். நீங்க என்ன நினைச்சீங்க? என் கல்யாணம் உங்க வாழ்க்கையை விட பெருசா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்ல. அதாவது நானும் சரிதாவும் உன்னோட சந்தோஷத்தை மட்டும்தான் பாக்குறோம். என் சந்தோஷமே நீங்க தான். நீங்க 2 பேரும் தான்.
மத்த பெண்களை மாதிரி எனக்கும் கனவுகள் உண்டு. எனக்கும் ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணும். ஆனா எங்க அப்பாவை இழந்து எனக்கு அந்த புருஷன் தேவையில்லை. பாத்தீங்களா உதய் சார், இவதான் உங்க பொண்ணு விஷாகா. எவ்வளவு புத்திசாலி பொண்ணா இருக்கா, ரொம்ப தெளிவா பேசுறா. ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, பொண்ணுங்கிறவ வீட்டோட கௌரவம், நம்ம மரியாதை, நம்ம சந்தோஷம். பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். அதுக்காக அம்மா அப்பா உயிரை கொடுக்க கூடாது. அது பெரிய தப்பு. இதை நீங்க செஞ்சிருக்கவே கூடாது. ஏசிபி சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இனிமே என்ன நடந்தாலும் சரி, ஆனா நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சார். என் பொண்ணுக்கு தகுதியான மாப்பிள்ளைய நானே பார்த்து என் மகளை கட்டி கொடுப்பேன். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வா மகளே. தேங்க்யூ வெரி மச்.